என்னம்மா உங்களுக்கு என்ன கண் எரிச்சல் வந்துருச்சா என்ன? இல்ல சார், அவங்க வயிறு வலியால விடியா காலமே காலையிலே போய் குடிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்ப எப்பயுமே அவங்க சும்மா சவுண்ட் விட்டுட்டே இருப்பாங்க. சரி அதனாலக்குன்னா கத்திட்டு இருக்காங்க பார்த்தா, அப்புறமா பார்த்தா சைடு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கிட்னி சைடு ரெண்டுமே ஒரு மாதிரி வீங்கின மாதிரி ஆயிடுச்சு இவங்களுக்கு. அவங்க வழியில தான் கத்திருக்காங்க. நாங்கள் இவங்க எப்பயும் போல கத்துறாங்கன்னு நினச்சிட்டு அப்புறம் அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அப்புறம் ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சி விட்டோம். அப்புறம் ஒன்று அதுக்கப்புறம் தான் இந்த தெருவில் இருக்கவங்கலாம் உயிர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பவமே எங்களுக்கு தெரிய வந்து ரொம்ப நாளாக இது ஊரில் வந்து இந்த கண்ணுக்குட்டின்றவர் நடத்திருக்காங்க. இது வந்து காவல்துறையும் தான் சரி இதுக்கு வந்து உதவியாக இருந்திருக்கிறாங்க. இது காவல்துறைக்கு தெரியாமல இது நடக்கிறது இல்ல. நடக்கலைங்க சார், அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்குது. இது என்னன்னா இவங்க நம்ம கேட்டோம்னா வந்து நான் மாமூல் கட்டி இந்த மாதிரி ஓட்டுற மாதிரி கொஞ்ச நாள் ஓட்டாத இருக்கிறது, திருப்பி மாமூல் கட்டி ஓட்டுற மாதிரி. இது காவல்துறை இது வந்து அவங்களுடைய அசால்ட்டு தான் சார். இந்த இத்தனை உயிரிழப்பு காரணம் அவங்களுடைய அசால்ட்டு தான். ஏன்னா இதே மாதிரியான ஒரு சம்பவம் செங்கல்பட்டுலயும் நடந்துச்சு. இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலைங்க சார். அதுக்குள்ள இப்ப இந்த கள்ளச்சாராயம் விஷச்சாரமானதுக்கு இது இவங்க தான் சார். இவங்க வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்காதனாலதான் இந்த அளவு வந்துட்டு இது நடந்ததுக்கு காரணமே. இன்னும் கருணாபுரம்லாம் ரொம்ப புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே இறந்துருக்காங்க. ஒரு வீட்லயே டெத். இப்ப அந்த குழந்தைங்களுக்கு என்னன்னாலும் சரி இவங்க என்னதான் நஷ்டஈடு கொடுத்தா கூட தெருவுல மட்டும் வந்து 10 பேர், இந்த தெருவுல மட்டும் 10 பேர். மீதி கருணாபுரம்லாம் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஜோடி ஜோடியெல்லாம் இறந்துருக்காங்க. அது ரொம்ப நாளா நடக்குதுங்க சார். இது கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் நடத்த மாட்டாங்க, திருப்பி சாராயம் விற்கிறது இப்படியே தான். ஆனா ஊர் மக்கள் எவ்வளவு எத்தனை நாள் நாங்க போய் சொன்னா கூட அது வந்து ஏற்கவே மாட்டாங்க. யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? யார்கிட்ட கம்ப்ளைண்ட்? ஸ்டேஷனுக்கு தெரியுங்க சார். கம்ப்ளைண்ட் போனாலும் ஒரு 10 நாள் நடத்தாத இருப்பாங்க, திருப்பியும் இவங்க திருப்பியும் விற்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஆனா இப்போ இங்க நாங்க போயிட்டு அங்க யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இவங்களுக்கு நியூஸ் வந்துரும். யார் விக்கிறாங்களோ அவங்களுக்கு தகவல் வந்துரும். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க, எங்களுக்கு மிரட்டல் வரும். இவங்க மூலியமா தான் நியூஸ் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலியமா மிரட்டல் வரும். அதனாலதான் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சொல்றதுக்கே பயப்படுவாங்க. ஆமா, மாமூல் கட்டினதாலதான் சரி. இல்லைன்னா ஊருல வந்து இவ்வளவு தைரியமா வந்து விற்கவே மாட்டாங்க சார். இந்த பக்கத்துல கோர்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்போ ஒயின் ஷாப்ல பாட்டில் வித்தா கூட அது கவர்மெண்ட் மூலியமா வர்றது, அது கேஸ் போடுறாங்க. இது சட்டப்பூர்வமா இது நடத்துறதுக்கு வந்து கவர்மெண்ட்ல இல்லைங்க சார் ரூல்ஸ். அப்படி இருந்து தைரியமா நடத்தினாங்க இவங்க. நடத்தி இன்னைக்கு இவ்வளோ கவர்மெண்ட் விக்கிற சரக்கே பயந்து பயந்து விற்பாங்க. ஆனா இது தைரியமா இதுவே கேஸ் போட்டு இதுவே வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து சட்ட ரீதியா வந்து சாராயம் காய்ச்சக்கூடாதுன்னு சட்டத்திலே இடம் இருந்தாலும் இவங்க தைரியமா ஊருள்ளே இவங்க வித்தாங்க. இது எங்க இருந்து காய்ச்சி கொண்டு வராங்க? இது மலையில இருந்து வருதுன்னு சொல்றாங்க சார். அது எந்த மலை என்னன்னு தெரியாது. மலையில இருந்து வருது, திருப்பி யார் மூலியமா நியூஸ் போச்சுன்னா 10 நாள் நடத்த மாட்டாங்க, திருப்பியுமா விக்கிறது. இப்படியே தான் இருந்தாங்க. விடிய விடிய நைட்டும் பகலும் அந்த ஆளுங்க வந்து குடிச்சிட்டு தான் சார் இருப்பாங்க. போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்ற தகவல் கள்ளசாராயம் விக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிரும். அதனால பயந்துட்டு பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க, போய் சொல்ல மாட்டாங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சரி ஆபத்து வருமானு சொல்லிட்டு அதனால சொல்ல மாட்டாங்க அவங்க. ஆனா அது ரொம்ப நாளா நடக்குதுங்க சார். இது ரொம்ப நாளா நடக்குது. ஒரு 3 மாசம் 4 மாசம். ஆனா போலீஸ் அதிகாரி தான் சார் ரொம்ப உடந்தையே போலீஸ் அதிகாரி தான் சார். இல்லைன்னா இவ்வளவு தூரம் இழப்பீடு வரவே வராது.